ஸோ இன்றைக்கி என்ன விளையாடுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்க எஸ்பிஆர் தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேட்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தேட்டருடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த தேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4K தேட்டர். இந்த 4K தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் இந்த 3 ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி 7.1 கொடுத்துருக்காங்க. தேட்டரோட இன்டீரியர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் ஜங்ஷனில் வந்து லொக்கேட் ஆகிடுது. இந்த தேட்டர் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 months தான் ஆகுது. சேலமில் எக்கச்சக்கமான தேட்டர்ஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச 4K தேட்டர் அப்படின்னா இது ஒரு தேட்டர். அதே மாதிரி கருப்பூரில் வந்து ஒரு தேட்டர். சவுண்ட் குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த தேட்டருக்கு போகும்போது 4 ஸ்க்ரீன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு படம் ஓடிட்டு நான் போகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி ஃபேமஸாக ஓடிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் நடித்த ரத்னம் படத்துக்கு போயிருந்தேன். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டை பார்த்தேன். அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் என்னன்னு. தேட்டரோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய ஸ்க்ரீன் தான். நாங்கள் போனது வந்து கிங் 1 அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனுக்கு. இது ரொம்பவே பெரிய ஸ்க்ரீன். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு பக்கம் சீட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன். நல்லா ஏசி போட்டு புஷ் பேக் சீட்டோட சூப்பராகவே இருந்தது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏசி வந்து ரொம்ப கூலிங்கில் வச்சிடுறாங்க. இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உட்காந்து குளிர் தான் எடுத்துக்குது. அந்த அளவுக்கு ஏசி வச்சிடுறாங்க. பட் சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் டெஸ்ட் வந்து போட்டுடுறாங்க. பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் தேட்டரோட டைட்டில் கார்டு போடுறாங்க. செம்மையான சவுண்ட் எஃபெக்டோட. படம் ஆரம்பிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ளே விட்டுறாங்க. ஃபுல்லாகவே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸைட்டாக 20 minutes கழிச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் வந்து போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock ஷோவுக்கு போயிருந்தேன். இங்கே ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் பக்காவாக ஹைஜீனிக்காக வச்சிருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எஸ், இப்போ வர சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்குது. அப்படி படத்தெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனிவே இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபீலை கொடுக்குது. நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.